ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே அப்படியே மாடிக்கு போயாச்சு. கொஞ்சம் வேலையெல்லாம் கீழே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போர் அடிச்சதுன்னு மாடியில் போயிட்டு அப்படியே இயற்கையை ரசிக்கலான்னு காலையிலேயே சில்லுன்னு காற்றடிச்சிட்டு சூப்பராக இருந்தது கிளைமேட் பார்க்கவே. காக்கா வந்து தன்னோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இது வந்து எங்கள் மணி பிளான்ட் வைக்கிறது. அதுக்குள்ளே மணி பிளான்ட் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளெல்லாம். ஸோ அதனால வந்து என் பையனோட அந்த போஸ்டர் கலர் வந்து வேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு போஸ்டர் கலர் இதுக்குள்ளே வந்து 6 கலர்ஸ் இருக்குமாப்பா. 6 கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் எல்லோ தான் இன்றைக்கி போட போகிறேன். எல்லோ போட்டுட்டு அதில் வந்து ரெட் காலி எல்லோ போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன கலர்? எல்லோ வித் க்ரீன் நல்லா இருக்கா? எல்லோ வித் ஒயிட் வைக்கலாம். சரி வாங்க போகலாம். இஷ்டமே. ஓகே, எல்லோ தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருக்குது, சரி எதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது வந்து தண்ணி பட்டால் போகுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான் செக் பண்ண போகிறேன். காஞ்சதுக்கப்புறம் கலர்ஸ் வந்து போயிருமா என்னன்னு தெரில. ஸோ பார்க்கலாம். நல்லா வந்து கலர் ஃபுல்லாக வந்து பெட் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரிங்க, வீடியோ எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் இருக்குது. அதனால் வண்டிங்க போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். ஓகேவா, பண்ணலாமா? போகுமா? போகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, நம்மளால் உள்ளே பண்ண முடியுமான்னு தெரில. மேலே ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகிட்டு உள்ளே பண்ணால் பறந்து போயிடும். இல்லை, மேலே இருக்க கலர் போகலை, தண்ணி பட்டும் அப்படின்னா ஓகே பரவாயில்ல, உள்ளே பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே பண்ணி தண்ணி போட்டதுக்கப்புறமா போயிடுச்சுன்னா இப்போ வேஸ்ட் ஆயிரும்ல கலரு. ஸோ அதனால தான் இது என் பையன்கிட்ட தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுவான், அதனால நானே பண்ணலான்ட்டு. இப்போ இந்த ஒரு கோட்டிங் கொடுத்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் கொடுக்கலாம். நல்லா இருக்குல்ல? எல்லோ நல்லா இருக்கா இல்லையா? ஆமாம். ஓகே, முடியாது, நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. திரும்பி வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் வந்து நிறைய இருந்தது. எல்லாமே என் பையன் எடுத்து விளையாடி உடச்சிட்டான். ஐஸு. ஆமாம். ஸோ நம்மளுக்கா ஏதாவது ஒன்று யோசித்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்னங்க பண்ணுறது? ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ட்ரை பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு கலர் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்னொரு கலர் கொடுக்கறதுக்காக கொடுத்துட்ருக்கோம். நமக்கு என்ன வருதோ அதை கொடுக்கலாம். இப்படி தான் அழகாக கொடுக்கணும் இல்லைல்ல? ப்ரஷ்ஷு சரியில்லை. ஆமாம், இல்லை நான் மட்டும் ரவிவர்மன் நினப்பு அப்படின்னு தானே சொல்கிறீங்க? அதே தான். Who is Ravi Varman? Is an artist. ஸோ இன்னுமே இந்த பக்கம் கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுனால merge ஆகுது. Merging. Yes. பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். யாரும் நான் பெயிண்ட் பண்ணதை பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ ப்ளீஸ் ஹார்ட் அட்டாக் சின்ன பசங்க, வயசானவங்க, கன்சீவாக இருக்கவங்க, நான் மியூசிக் போடுறேன், அவங்கெல்லாம் என்னோட பெயிண்டிங்கை பார்க்காதீங்க. ஸோ 1 2 3. ஆமாம், என்னோட பெயிண்டிங்கை பார்த்து தயவு செஞ்சு பயந்துராதீங்க. இட்ஸ் மீ. நான் தான் அந்த ஆர்டிஸ்ட். சூப்பராக இருக்கேன்னா ரவிவர்மனுக்கே டஃப் கொடுக்குற பெயிண்டர் நான். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து
முதல்ல இருந்ததை விட இப்போ பரவாயில்ல. ஸோ அப்படியே ட்ரை பண்ண விட்டுருவோம். இது பார்க்க மட்டு டம்ளர் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா பெயிண்டிங்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளேயே போக வேணாம். வீடியோக்குள்ளே போய் இருக்கோம். அதனால நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்ட்டு பார்க்கலாம். அப்படியே பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் வந்து மணி பிளான்ட் வச்சு க்ரோ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கா? என்னோடய பெயிண்டிங்க்கும் அந்த மணி பிளான்ட்டில் இருக்க கலரும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளீன் பண்ணுவாங்களா? இறங்குடா, இறங்கு இறங்கு. ஃப்ரைடே எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது. கீழே இறங்கு. வேணாம் கீழே இறங்கு. ஒரு வழியாக சமாளித்து குளித்து முடிச்சுட்டு வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு நல்லபடியாக. வெள்ளிக்கிழமை இல்லையா, அப்படியே வந்து சமைக்க கிளம்பியாச்சு. லஞ்சு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன். இவருக்கு வந்து மினி தோசை தான் ஊற்றிருக்கேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு ஊற்றி வச்சுருக்கேன். மினி தோசை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலாம். ஐயோ, அப்படியே சவுண்டு விட்றதா கிச்சனில் வந்து ஆப்பமும் ரெடி. ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் மொறுன்னு ஆப்பமும் 2 குட்டி மினி ஆப்பமும் போட்டிருக்கேன், ஊத்தாப்பம். ஸோ இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட். சூப்பரான ஆப்பம் வித் ஊத்தாப்பம் வெஜிடபிள் குருமா ரெடி. இந்த காய்கறியை இவன் இப்போ சாப்பிட்டே ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து வேக வச்சு இருக்கேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இல்லை, வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா வாழைக்காய் பொடி மாஸ் தான் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 5 minutes வேகட்டும். ஸோ வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி வரும். நல்லா உரித்து வச்சுட்டேன். தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸில் வந்து நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா துருவி வச்சுட்டேன். வாழைக்காய் மாதிரியே இல்லை பாருங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தனியா இதில் போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். நல்லா நிறைய குவான்டிட்டியாக இருந்ததுன்னா நிறைய எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் இன்றைக்கி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சோண்டு. நல்லா பொரியிற சவுண்டுக்கு வருதா? இப்போ வந்து ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதும் பார்க்கலாம். இப்போ நல்லா கடுகு வெடித்து முடிச்சிருச்சு. இப்போ துருவி வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து சேர்த்துக்குவோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பரவாயில்ல. இப்போ அது வதங்கிட்டு இருக்க டைம்லேயே எவ்வளோ அதுக்கு சால்ட்டோ அவ்வளோ போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. மஞ்சப்பொடி வந்து சேர்க்காமல் செய்யணுன்னாலும் செய்யலாம். நான் மஞ்சப்பொடி இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்க்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வாசமாக இருக்கும் நல்லாவே. இதில் காரம் நான் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்க காரம் தான். சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ். நல்லா அப்படியே சுருண்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவு பரட்டி எடுக்க வேண்டியது தான். இப்போது சூப்பரான டேஸ்டான கமகமான வாழைக்காய் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் சுட சுட ரெடி ஆயாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய்
பொடி மாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் பொடி மாஸ். என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். வாசமாக இருக்குது முருங்கைக்காய் சாம்பார். ஸோ அதுதான் என் பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயாச்சு, அதனால் அவருக்கு ஊட்டி பண்ணம் கூடவே ஒரு அப்பளம். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச். இப்போ என் பையனுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு கிளப்பணும். வெளியே போகணுமா? இதுக்குள்ளே அவர் வெளில கூட்டுப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ கூட்டத்தில் அவர் போனோங்க. அம்மாடியோ, இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு வழியாக என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறேன். இது வந்து ஈவினிங் வந்து இப்போ 4:30 ஆகுது ஈவினிங்கு. இப்போ வந்து பஜ்ஜி போட்டு வைக்கலான்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போனேன் என் பையன். ஸோ மத்தியானம் வந்து வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணேன் இல்லையா, அதோட ஆஃப் வச்சுருக்கேன். எங்கள் 2 பேர்த்துக்கு அதுவே அதிகம் அந்த பொடி மாஸு. ஸோ அந்த ஆஃப்மே இப்போ வந்து இதில் தான் பஜ்ஜி போட போகிறேன். எங்கள் 2 பேர்த்துக்கு இதுவே அதிகம், இதே சாப்பிட முடியாது. ஸோ வாங்க பார்க்கலாம். இது வெறும் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் காரத்துக்காக. அப்படியே பார்த்திங்கன்னா கலர் பொடி போட்டுக்கிறேன். கலர் பொடி இல்லாமல் வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா அது ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஃப்ரெஷ்ஷாக காலையில் அரைச்சது. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எவ்வளோ சால்ட்டோ அவ்வளோ தேவையான சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பஜ்ஜி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் போல் இதில் அரிசி மாவும் கலந்துக்கணும். கலந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயே கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்பூன் விட்டு எடுக்கும்போது இந்த ஸ்பூன் தெரியாத அளவு இருக்கா, அந்த அளவுக்கு கெட்டியாக வச்சாதான் நம்ம வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி போடும்போது அந்த வாழைக்காய் மேலே ஒட்டிட்டு வரும் இந்த மாவு. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஓரமாக வச்சுட்டு வாழைக்காய் சீவிக்கலாம். இப்போ வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நான் எப்போயுமே இப்படி தான் ஸ்லைஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி முடிச்சுட்டு பஜ்ஜி போட போகிறேன், என் பிள்ளையோட ஃபேவரட்டான பஜ்ஜி. ஸோ ஆயில் வந்து சூடாயிடுச்சு, நல்லாவே கொதிக்குது. இப்போது வந்து பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். எடுத்தாச்சா, ஒரு கார்னரை பிடிச்சிக்க போகிறேன். அவ்வளோதான். அந்த வாழைக்காய் வந்து இந்த மாவுக்குள்ளே நல்லா குளிச்சு எந்திரிக்கணும். அவ்வளோதான், ஒரு டேப், அவ்வளோதான். ஸோ பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்குது சூப்பராக. என் பையன் வர்றதுக்கும் பஜ்ஜி சாப்பிடவும் கரெக்டாக இருக்கும். அடுப்புக்கிட்ட நம்ம எப்போ வந்தாலும் ஒரு வீரத்தழும்பு போட்டே ஆகுது, தெரியுதா? இதோ இருக்கு பாருங்க, இந்த கோடு தான். இப்போ தான் சுட சுட அப்படியே சுட சொல்லுவாங்கள்ல, அந்த சுட அடுப்பு துடைக்கும் போது இப்போ தான் நான் போட்டுக்கிட்டேன் சூடு. சரி, எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, அடுப்பு துடைச்சி சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஹேபிட்ஸ் தான். கொஞ்சம் விட்டாலும் இதுவாயிரும். இது இப்போதைக்கு தெரியல, குப்பளம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கடைசி பேட்ச் போட்டு எடுக்க போகிறேன். சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டு. இதுக்கு வந்ததும் சட்னி கேட்பான், மம்மி சட்னி வேணும் மம்மி. என்ன மம்மி வெறும் பஜ்ஜி கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ அவரை சமாளிக்கணும். கேட்டு மூடலன்னா நீ வந்து மூடாமல் வந்திருப்ப. நான் வந்து லேட்டாக வந்தேன். ஸ்நாக்ஸ் வேணும். போடா ஸ்நாக்ஸ், திட்னி மாடு. பஜ்ஜி இருக்கும் பாரு உள்ள. பஜ்ஜிக்கு என்ன? ஸ்வீட்டா வேணுமா? சக்கரை வேணா இருக்கு, 1 கிலோ சாப்பிட்றியா? எனக்கு அதில் கொஞ்சம் மாவு இருக்கணும். போடா, இதுதான் ஸ்நாக்ஸா? ஆமாம், எரேசர் ஸ்நாக்ஸா? ஏன்டா டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வேணும், பைசா வேணும்னு கேட்குறான். அதை எடுத்துகிட்டு போய் எரேசர். 1 நிமிஷம் ஷேக் பண்ணாதரு, ஆட்டாமரு. இது என்னன்னு தெரியுதுங்களா? இதை வந்து எரேசராக வந்து யூஸ் பண்ணால் இது அர்ஜென்ட்டுக்கு இப்படி எரேஸ் பண்ண முடியுமா? முடியுமே. இது உனக்கு ஸ்நாக்ஸா? சரி போய் குளிச்சுட்டு வா. மக்களே பாருங்க, கையில் சூடு வச்சுக்கிட்டேன் நான், தெரியுமா? பஜ்ஜி சுடும்போது கையில் சூடு வச்சுக்கிட்டேன். இங்கே பாரு, அப்படியே பிங்காக இருக்கு பாரு. சூடு வச்சுக்கிட்டு பஜ்ஜி செஞ்சு கொடுத்தா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? பஜ்ஜி வேணான்னு சொல்லிட்டு பைசா எடுத்துன்னு போய் எரேசர் வாங்கி வந்திருக்கேன். கூட
திருப்பி எடுக்கணுமா? என்னங்க இது கேலண்டர் பால்ஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு எரேசர். ஓகே மக்களே, மார்னிங் டு ஈவினிங் என்னோடய ரொட்டீன்ஸ் இப்படி தான் போகும். இதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் தான் பார்க்கணும். ஸோ ஓகே, இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய். சேனல் ஆரம்பி